அந்த மூன்றாவது வானத்தை அவன் இச்சித்தான். He lusted after the third heaven where Paul went. இரண்டாவதாக தேவன் நட்சத்திரத்துக்கு மேலாக நான் ஏறுவேன் என்று சொன்னான். Secondly, he said, I will exalt my throne above the stars of God. நட்சத்திர கூட்டங்கள் தொழுது கொள்கிற கூட்டத்தை அவன் வாஞ்சித்தான். He wanted to see the place where the stars were at worship. மூன்றாவதாக நான் வடபுறத்தில் உள்ள ஆராதனை ஸ்தலத்தில் வீற்றிருப்பேன். Thirdly, I will sit also upon the mount of the congregation in the sides of the north. அந்த இடம் தான் தேவன் உட்கார்ந்து கிரீசிய இடம் தான் சீயோன். That place is Zion where the Lord sits and works. அந்த இடத்தை அவன் வாஞ்சித்தான். He lusted after that place. நான்காவதாக நான் மேகங்களுக்கு மேலாக ஏறுவேன் என்று சொன்னான். Number 4, he said, I will ascend above the heights of the clouds. அதனா தேவனுடைய செக்கன்னா மகிமையின் மேகத்தை அவன் வாஞ்சித்தான். He lusted after the clouds where the Shekinah glory of God would ascend. நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று சொல்லுகிறான். He says, I will be like the Most High. வேற ஏதாவது சொல்லிருக்கலாமா? He could have said anything else. எலியான்னு சொல்லிருக்கலாம். He could have said Elijah. அதுக்கு பதம் பலவான்களிலும் பலவானே. The reason of that is he is mightier than the mighty. யெகோவா ரா என்று சொல்லிருக்கலாம். He could have said Jehovah Ra. தேவன் என் மேய்ப்பரா இருக்கிறார். God is my shepherd. அவன் அப்படி சொல்லாமல் instead of saying that, நான் என்று 5 தடவை உள்ளத்தில் சொன்னபடினா தேவன் அவனை கீழே விழத்தலைனா. Since he said I 5 times, he had a pride in his heart and God pulled him down. அதேபோல எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. Same way it is mentioned in Ezekiel 28 chapter also. அந்த இடத்திலும் நீ ஞானத்தால் நிறைந்தவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். God says that thou art one was filled with wisdom. இரண்டாவதாக நீ பூரண அழகுள்ளவன் என்று ஆண்டவர் சொன்னார். Secondly, thou art perfect in beauty, the Lord says. உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்திலே ஆயத்தப்பட்டிருந்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். All the music and the instruments and the drums were prepared of thee. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் என்று சொல்கிறார். And thou art in the garden of Eden, which is the garden of God. நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் என்று ஆண்டவர் சொல்கிறார். Thou art the anointed cherub that covereth. உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று என்று ஆண்டவர் சொல்கிறார். Because of thy beauty thou had haughtiness in thy heart. பூரண அழகு அவனுக்கு கொடுத்திருந்தார். Secondly, God gave him perfect beauty and wisdom also. மூன்றாவதாக நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் என்று சொல்கிறார். Thirdly, he says thou art in the garden of Eden. அநேகர் இந்த வசனத்தை ஆதாம் என்று சொல்கிறார்கள். Many compare this verse to the period of Adam. ஆதாமுடைய உடையிலே ரத்தினம், பொன், மாணிக்கம், வைடூரியம் இதெல்லாம் பதித்து இருந்தது என்று வேதத்தில் எழுதியிருக்கவில்லை. It is not written in the scriptures that the garment of Adam was filled with topaz, sardius, diamond, beryl, onyx, jasper and sapphire. மனிதனை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. In different way it is said about man. வேதம் எல்லோரையும் பாவத்தின் கீழே போட்டு விட்டது. And this man came down under sin. ஆனால் இது விழுந்து போன தூதனை காட்டுகிறது. It shows about this fallen angel. நான்காவதாக உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்திலே ஆயத்தப்பட்டிருந்தது என்று ஆண்டவர் சொல்கிறார். Fourthly, he says the workmanship of the tabrets and of the pipes were prepared in thee. டாக்டர் ஜே பிரைட் பெண்டிகாஸ் எழுதுகிறார். Dr. J. White Pentecost writes, தேவனை துதிப்பதற்காக லூசிபர் கற்றுக்கொள்ளவில்லை, இசைக்கருவி கற்றுக்கொள்ளவில்லையாம். Lucifer did not learn these instruments to worship God. எல்லாம் அவனுக்குள்ள இருந்து அவனே இசைக்கருவியா இருந்தான். Everything was within him, was in him, and he himself was an instrument. பரலோகத்துல ஒரு ரக்கையை தூக்குறானா எத்தனை விதமான மியூசிக் வருமா. In heaven, as they would lift up their wings, many kinds of music would come out. இன்னொரு சிறகு விரித்தானா எத்தனை விதமான மியூசிக் வரும். And if he opens the other wings, many kinds of other music would come. பரலோகமும் முழுவதும் ஆனந்த இன்பமாய் இருக்கும். The whole heaven will be full of pleasure and joy. அடுத்தபடியாக அபிஷேகம் பண்ணப்பட்டதான கேருப் என்று சொல்கிறார். Next he says the word the anointed cherub that covereth. பழைய ஏற்பாட்டிலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், in the Old Testament the anointed people, ராஜாக்கள், kings, ஆசாரியர்கள், priests, தீர்க்கதரிசிகள், prophets. இந்த மூன்று உத்தியோகத்தையும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்தார். God gave him three offices. மேட்டிமை கொண்டபடினால் தேவன் அதை பிடுங்கிட்டார். Because of his pride God took away all these things. ஆறாவதாக உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று. Because of thy beauty thou wast lifted up. இங்குதான் முதல் பாவி தானாவே உண்டாகிறான். This is how the first sin automatically comes there. தங்களை உயர்த்தினான். He exalted himself. தேவன் மனத்தாழ்மையா நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை உன்னிடத்தில் கேட்கிறார்? What else did God require of thee except to walk humbly before him? தங்களை உயர்த்தினபடினால் தேவன் அவர்களை விழத்தள்ளினார். Because he exalted himself, God made them to fall இன்றைக்கு down. விழுந்து போன தூதர்கள் தேவனுக்கு விரோதமாகவும் மனுஷனுக்கு விரோதமாகவும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார்கள். Today the fallen angels are working against God and man. இதுதான் தூதர்களின் காலம். This is what we call as the dispensation. அடுத்தபடியாக இந்த படத்திலே ஆதாம் ஏவாளை பார்க்கிறோம்.
Thirdly, in this picture we find Adam and Eve. இதுதான் அறியாமையின் காலம் என்று அழைக்கிறோம். This is called the period of innocence. பாவம் செய்வதற்கு முன்னாடி உள்ள காலம்தான் அறியாமை உள்ள காலம். The times before man committed sin, it is called the dispensation of innocence. தேவன் மனுஷனை சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்திலே கொண்டு வந்து வைத்தார். God created man and brought him into the Garden of Eden. அநேகர் மனுஷன் குரங்கிலிருந்து வந்தான் என்று சொல்லுகிறார். Many say that man is a descendant of a monkey. குரங்கு ரத்தத்துக்கும் மனுஷன் ரத்தத்துக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார். There is no comparison between the blood of man and the blood of the monkey. The scientists say. மனுஷன் ரத்தத்துக்கும் பண்டின் ரத்தத்துக்கும் ஓரளவு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லுகிறார். There is at least some comparison between man's blood and the swine's blood. இதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. But nobody can accept this fact. மண்ணில என்னென்ன தாது பொருட்கள் இருக்கிறதோ அவை எல்லாம் மனுஷனுக்குள்ள இருக்குது என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். Scientists have found that whatever be the chemicals that are found on this earth, the same elements are found in the body of human being also. தேவன் மனுஷனை மண்ணினால் சிருஷ்டித்து அவனுக்கு ஜீவ சுவாசத்தை ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். God created man out of the dust of this ground and he breathed into his nostrils. He became a living soul. தேவன் மனுஷனை உண்டாக்கும் போது அவனுக்கு 7 விதமான ஆசீர்வாதங்களை அவனுக்கு When God created man, God blessed him with 7 kinds of blessings. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நித்திய ஜீவனை அவனுக்கு கொடுத்திருந்தார். Genesis 2nd chapter 7th verse, God gave him eternal life. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே தம்முடைய சாயலின்படி அவனுக்கு உண்டாக்கினார். Genesis 1st chapter 26th verse, God created him in his own image. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே அவனுக்கு எல்லாவற்றின் மேலே ஆளுகை கொடுத்திருந்தார். In first chapter 26th verse, God gave him dominion over everything. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அழியாத தன்மையை அவனுக்கு கொடுத்திருந்தார். Second chapter 17th verse of Genesis, we find that he was an immortal man. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே அவனுக்கு மகிமை உண்டாயிருந்தது. Second chapter verse 25, he had the glory of God. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே சுதந்திரத்தை தேவன் கொடுத்திருந்தார். First chapter 29th verse of Genesis, God gave him inheritance. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே தேவனோடு உள்ள ஐக்கியத்தை அவனுக்கு கொடுத்திருந்தார். Second chapter of 18th verse, God gave him the fellowship. இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் மனுஷன் பாவம் செய்து இழந்து விட்டான். Man committed sin and he lost all his blessings. இந்த ஐக்கியத்தை பிரிக்கும்படியாக பிசாசு தூண்டி விட்டான். To separate God from man, devil also instigated him. மனுஷன் பாவம் செய்து தேவனை விட்டு விலகி போய் விட்டான். When devil instigated man to commit sin, man committed sin and he left God. இந்த ஏதேன் தோட்டம் புதிய ஏற்பாட்டுக்கு சபைக்கு நிழலாட்டமாய் இருக்கிறது. This garden of Eden is a shadow for the New Testament church. ஏதேன் தோட்டம் என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டு சபைக்கு நிழலாட்டமா இருக்குது. Garden of Eden is a shadow for the New Testament church. அந்த தோட்டத்திலே 2 பேருக்கு ஆதாம் ஏவா இருக்காங்க. புதிய ஏற்பாட்டிலே ஊழியக்காரர்களுக்கு அடையாளமா இருக்குது. In the Garden of Eden we find 2 persons, Adam and Eve. They are the shadow of the servants of God in the New Testament. 3 விதமான கனிகள் இருந்தது. 3 kinds of fruits were found there. ஒன்று சகல விருட்சத்தின் கனி. Number 1 is the fruits of all trees. அப்படினால் விசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்குது. They are the shadow of the believers. இரண்டாவது ஜீவ விருட்சத்தின் கனி. Number 2, the fruit of life. இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்குது. Shadow for Jesus Christ. நன்மை தீமை அறியத்தக்க கனி. Number 3 is the fruit knowing good and evil. சில விசுவாசிகிட்ட நன்மை இருக்கும் தீமையும் இருக்கும். For some believers we find there's good things and the bad things. அந்த ஏதேன் தோட்டத்தில் 4 விதமான நதிகள் ஓடுது. 4 kinds of rivers were flowing. ஒன்று விசுவாசம். Number 1, faith. ஒன்று அன்பு. Number 2, love. ஒன்று வல்லமை. Number 3, power. ஒன்று சந்தோஷம். Number 4, joy. 4 விதமான நதி ஓடிக்கொண்டிருந்தது. 4 kinds of rivers were flowing there. அந்த தோட்டத்திலே பாம்பு இருந்தது. And we find the serpent there. அதுதான் பிசாசுக்கு நிழலாட்டமா இருக்குது. That's the shadow for the devil. இன்றைக்கும் சாத்தான் சபைக்குள்ளே அநேகர் வஞ்சித்து ஏமாத்திக் கொண்டிருக்கிறார். Even today Satan is deceiving many people inside the church. மனுஷன் அன்றைக்கு பாவம் செய்தபடினால் தேவன் தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தி Because விட்டார். man committed sin on that day, the Lord chased him out of the Garden of Eden. ஏன் அவனை துரத்தி விட்டார்? Why did the Lord send him away? அந்த தோட்டத்திலே ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கிறது. Because there was a fruit of the tree of life in that garden. அதை சாப்பிட்டா அவனுக்கு சாவே வராது. If you would eat of the fruit of the tree of life, he would not die at all. பாவம் செய்தபடினால் அவனுக்குள்ள பாவம், மரணம், வியாதி எல்லாம் வந்தது. Since he committed sin, sin came into him, mortality came into him, death and sickness also. அவன் பாவத்தோட மரணத்தோட நித்திய ஜீவனுக்குள்ள அவனுக்கு இருக்க கூடாது என்றுதான் ஆண்டவர் மனுஷனுக்கு 70 பலத்தின் மிகுதியால் 80 என்று அவனை துரத்தி விட்டார். And the man should not live with the same mortality and with the sickness and this death in this life forever and ever. And the Lord did not want to keep on with the sin with this man forever. So God said,
thy life shall be 70 years, and because of the strength it will be 80 years. அவனை வெளியே அனுப்பின உடனே சுடர்ஒளி பட்டயத்தை ஆண்டவர் வைத்தார். Once he was driven out of the garden, God kept the sword of fire there. ஆனாலும் வெளியே அனுப்பின மனுஷனை அப்படி விட்டு விடாதபடி முதலாவது ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அடித்து அவனுக்கு உடுத்து வைத்தார். And the Lord did not send away this Adam emptily, but he first of all slew a lamb over there, took its skin and covered Adam and Eve with that skin and sent him off. அது புதிய ஏற்பாட்டிலே ரட்சிப்புக்கு நிழலாட்டமா இருக்கு. That's a shadow of the salvation in the New Testament. இந்த தோல் ரட்சிப்புக்கு அடையாளமா இருக்கு. The skin is salvation. இறந்து போன மனுஷனுக்கு ஆண்டவர் இரக்கப்பட்டு அவனுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். God has mercy upon the fallen man and gives him salvation. என்றைக்கு மனுஷன் பாவம் செய்தானோ அதோடு கூட குற்றம் அறியாமையின் காலம் முடிவடைகிறது. On the very day that man committed sin, the period of innocence, the dispensation of innocence comes to an end. பிறகு மனுஷன் மனசாட்சியின்படி அவன் ஜீவிக்க ஆரம்பிக்கிறான். After that, man began to live according to his conscience. இந்த மனசாட்சியின் காலத்திலே காயினும் ஆபேலும் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தும்படியாக வருகிறார். During this conscience period, we find Cain and Abel comes to give an offering to the Lord. யாரும் அவங்களுக்கு போய் சொல்லி கொடுக்கல ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துங்கன்னு. Nobody taught them to go and give an offering to the Lord. அவங்களுக்குள்ள இருக்கிற மனசாட்சி நிமித்தம் அவங்க தேவனுக்கு காணிக்கை செலுத்துறாங்க. Because of the conscience that was within them, they come to the Lord to give an offering. ஒரு பக்கம் அவர்கள் காணிக்கை செலுத்துகிறார்கள். On the one side, they give an offering to the Lord. மறுபக்கம் அவர்கள் பலி செலுத்த வருகிறார்கள். On the other side, they came to give a sacrifice. இன்னொரு பக்கம் தேவனுக்கு ஆராதனை செய்யும்படியாக அவர்கள் வருகிறார்கள். On the other side, they come to sacrifice and give an worship to the Lord. தேவன் ஒருவனுடைய காணிக்கையை அங்கீகரித்து மற்றவனுடைய காணிக்கையை தேவன் தள்ளிவிட்டார். The Lord accepted one man's offering and rejected the other ones. தேவன் கேட்கும் காணிக்கை உன் நெஞ்சுதான். The Lord requires an offering of your heart alone. நறுங்குண்டுமான இதயத்தை அவர் புறக்கணிக்க மாட்டார். The Lord will not despise the broken and the contrite heart. அப்படியானால் ஒருவனுடைய ஆராதனை தேவன் அங்கீகரிக்கிறார், ஒருவனுடைய ஆராதனை தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. If that be so, the Lord accepts one man's sacrifice and worship and the Lord rejects another one. இன்றைக்கு அநேகர் ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறாங்க, ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வார் என்று நாம் சொல்ல முடியாது. Today many people come to worship the Lord. We cannot say the Lord would accept everyone's worship. விழுந்து போன ஆவிகளை இன்றைக்கு அநேகர் ஆராதிக்கிறார்கள். With the fallen spirits, man worships them. மனுஷனை ஆராதிக்கிறார்கள். They worship human beings. எப்படி எல்லாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. It is written in the word of God as how we should worship God. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் சொல்லுங்க. Worship the Lord in the beauty of holiness. பயத்தோடும் பக்தியோடும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. Worship the Lord with fear and trembling. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. We should worship the Lord with rejoicing and joy. சரீரங்களை ஜீவபலியாக ஒப்புக்கொடுத்து அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. Offering our bodies as a living sacrifice, we should worship the Lord. சுத்த இருதயத்தோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று We should எழுதியிருக்கிறது. worship the Lord with a pure heart. ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று We எழுதியிருக்கிறது. should worship the Lord with spirit and understanding. தேவன் ஒருவனுடைய ஆராதனை அங்கீகரிக்கிறார், ஒருவனுடைய ஆராதனை தேவன் அங்கீகரிக்கவில்லை. The Lord accepts one man's worship and rejects another man's worship. அடுத்தபடியாக இந்த மனசாட்சியின் காலத்திலே இன்னொரு 4 சம்பவம் நடந்தது. 3 and 4 incidents took place in that same period again. இங்க ஒரு பேழையை பார்க்கிறோம். Here we find an ark. அடுத்தபடியாக ஒரு பாபேல் கோபுரத்தை பார்க்கிறோம். Next we find a Tower of Babel. ஒரு பரிசுத்தவான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார், ஏனோக்கு. Another saint called Enoch was caught up. அந்த மனசாட்சியின் காலத்திலே ஒரு சோதோம் குமார பட்டணம் எரிகிறதை நாம் பார்க்கிறோம். And in that conscience period we find the city of Sodom and Gomorrah burnt down. பிரியமானவர்களே, நோவா காலத்திலே அந்த ஜனங்கள் பொல்லாத ஜனங்களாய் காணப்பட்டார்கள். Beloved, during the time of Noah, the people were wicked. ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். People were working things against God. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. But Noah found grace in the sight of God. நோவா காலத்தில் உள்ள ஜனங்கள் ராட்சசர்கள் இருந்தார்கள். There were giants during the period of Noah. நோவா காலத்திலே கொடுமையினாலே ஜனங்கள் நிறைந்திருந்தார்கள். People were filled with violence during the time of Noah. சீர்கெட்டதாக இருந்தது. People were going in an indisciplined manner. ஜனங்கள் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டார்கள். People were destroying their own ways. அக்கிரமம் அநியாயம் செய்து கொண்டிருந்தார்கள். They were committing all wickedness and sin. அவள் நினைவு தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததாக இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். The very thoughts of their heart were totally wicked. அவர்கள் பொல்லாத ஜனம் என்று எழுதியிருக்கிறது. The word of God says they were wicked people altogether. அவர்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இருந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். They ate, they drank, they made merry, they gave
as wives and took wives unto themselves. வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போக மட்டும் அவர்கள் தங்களை உணராதிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். They could not realize their mistake until the floods came and carried them off. அவர்களுக்கு நல்ல முடிவு இல்லை. The end was not altogether good. ஆண்டவர் கோபப்பட்டு நம்ம 40 நாள் மழை வர வச்சார். Because of